இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் தமிழ் சார், எல்லா கழுவியத்தையும் இருக்கின்ற டைரக்டர் ஸோ ஜெயலட்சுமி மேடம், நம்ம லிங்கேஷ் சார், டோட்டலாக நம்ம என்டையர் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்லாம் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகள். ஸோ நல்லுள்ளங்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. ஸோ இந்த படம் என் காதலே, ஸோ மிக அருமையான படம் மேடம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எவ்வளோ நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலும் இந்த படத்தை விடாமல் அந்த கதையை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக எடுத்தாங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம். இதுக்கு பக்கபலமாக இருந்த முத்து சார், நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை வந்து அழகாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ராஜன் சார் எடுத்துகிட்டு போனார். ஸோ இந்த டீம் என்டையர் டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிங்கேஷ் சார் வந்து ஐயோ அற்புதமாக நடிச்சிருக்காரு சார், நல்லா இருந்தது சார் பர்ஃபார்மன்ஸ், அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினி. ஸோ மியூசிக் சார், எக்ஸலன்ட் மியூசிக் சார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும், இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவலில் பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வருவார். அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் 2 பேருக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஏதோ வரையில் உதவி இயக்குனராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஓட்டங்கள் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் கிடைக்குது, செகண்ட் யாருக்கு கிடைக்கல. இல்லை, நமக்கு முன்னாடி வந்த நிறைய திறமையாளர்கள் அவங்களுக்கான வழி கிடைக்காமலே கூட தவறி இருப்பாங்க. அந்த அண்டர் ரைட்டட்னுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப மதிப்புக்குரிய லிங்கேஷ் அவர்கள். ஏன்னா அவர் வந்து நான் சினிமாவுக்கு வந்த டைம்ல அவருக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அண்டர் ரைட்டட் தான். யாருக்கும் வந்து நல்ல தகுதியானவர்கள் சில பேர் பயணிச்சுட்டு அவங்க தகுதியானவங்கன்னு தெரியாமலேயே கூட இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் போனவங்களாம் பல பேர் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக தன்னோட இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரின் அடுத்த படி. அதுக்காக தான் முதல்ல இந்த இடத்துக்கு நான் வர்றேன். ஏன்னா அவருக்கு ஒரு நடிகராக அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சரியாக செய்வார். அவர் சரியாக செய்கிறதுக்கான ஒரு திரைப்படம் சீக்கிரமே வரணும்னு அவரை நான் முதல்ல பாராட்டிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகராக லிங்கேஷ் இருப்பார். அவருக்கு வாழ்த்து. இன்னொருத்தன் என் நண்பன் டோனி, நானும் அவனும் காலேஜ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றாட படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்போம். என்னோடய கேமராமேன், என்னுடைய ஹாஸ்டல் மேன், அவன் பெரிய கேமராமேன். அவன் இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணுவேன் அவனோட ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எஸ்பெஷலி சில சாங்ஸோட சில ஃப்ரேமிங்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. நீ பெரிய கேமராமேன் ஆக வேண்டி வந்தேன், ஏன்டா மிஸ் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்தேன், எனக்கு அவ்வளோ பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ டெக்னாலஜியோட ஷார்ட்ஸோ ஹாலிவுட் அதெல்லாம் தெரியாது. மச்சான் அவன் டோனிக்கு தெரியும். அவன் பேர் ஆனந்த், எங்கள் காலேஜில் என் கூட படிக்கும்போது எல்லாரும் அவனை டோனின்னு சொல்லி அவனை டோனி சேனல் அந்த பேராக ஆயிடுச்சு. அவனுடைய ஃப்ரேமிங் பார்க்கும்போது இன்றைக்கும் உன்னை இன்னும் எவ்வளோ பெரிய கேமராமேன் இருக்க வேண்டிய நான் மிஸ் பண்ணுறேன் நினச்சிட்டே இருக்கேன். சீக்கிரமாகவே பெரிய கேமராமேன் ஆகணும். லிங்கேஷும் மற்ற எல்லா டெக்னீஷியனுக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. மீடியாவுக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடல் எவ்வளோ பெருசோ ப்ரொடியூசர் மேடம் மனசு அவ்வளோ பெருசு, பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் காதலே படம் வெற்றிபடியாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு முதல்ல இந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கெல்லாம் முதல்ல இந்த டீமுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பாக்யராஜ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் மூலிமா எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலிமா. ஸோ படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் அது அப்பாற்பட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமாக இருந்தாங்க. அதுக்கு மிக நன்றி. இந்த படம் உருவாவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட்மேன்லேருந்து கிரெயின்லேருந்து
எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதுக்கு வேலை செய்த அனைவருக்கும் முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் திரு முத்து அவர்கள், திரு கிருஷ்ணா அவர்கள், திரு சவுந்தர் அவர்கள் இந்த படம் நடக்கிறதுக்கு இன்னும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு திரு ராஜன் சார் மிகப்பெரிய பில்லராக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் அவங்க வந்து வெரி டெடிக்கேட்டட், வெரி சின்சியர். அவங்க இன்னும் மேலும் பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் லிங்கேஷ் சாரை பற்றி சொன்னோம். அவர் வந்து கௌதம் சொன்ன மாதிரி அவர் அண்டர் ரேட்டடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அண்டர் ரேட்டட் இல்லை, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்துட்டார். அது ஒரு இன்னொரு படம் பெருசாக ஹிட் ஆகணும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவர் நடிகராக ஒரு பெரிய நடிகர் தான். நாங்கள் இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல நண்பராக அவர் கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படம் முடிக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் விழாநாயகன் சாண்டியை பற்றி சொன்னோம். சாண்டி வந்து என் தம்பி, அதனால் அவரோட ஒர்க்கு வந்து அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. ஸோ எல்லாரும் இந்த படத்தை ஆதரவு கொடுங்க. இதை சிறப்பாக வெற்றி அடையிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Actually today I'm very happy to be here because it's my first audio launch function. நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். And Jayalakshmi ma'am, thank you so much for selecting me in this movie. And Rajan sir, Soundar sir, thank you for helping me throughout the movie and everything. Thanks so much guys. And that's it. Thank you. Thank you. நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, என்ன விட நல்லா பண்ணுறீங்க ஆங்கர். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கூடதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிற்பாண்டா உள்ளே அப்படிங்குவாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்ல கூட மிரட்டி கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. ஆனால் இல்லைண்ணா புது ப்ரொடக்ஷனாக இருக்குண்ணே, எப்படிண்ணே மேடம் எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்ட். அதான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா லிங்கேஷ் பிரதர். அவர் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவார், அதுக்கப்புறம் முடிக்கும் போது மிரட்டுற வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவார் அவர் எப்பவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லைண்ணே விட்டுலண்ணே கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு, லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ணா ஏண்ணே நீங்கள் சரி ஓகேண்ணே வரலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதே தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் வே டு ஷூட்டு ரிஹர்சலு டயட்டு அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்போ இந்த டேட் சொல்லுமா நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேண்ணா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பார்த்துக்குங்க, அடுத்து எம்எல்ஏ ஆக போகிறேன், அப்புறம் பின்ன பிரச்சனை ஆகிடும், ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு மிரட்டினார். ரொம்ப அன்பான ஒரு அண்ணன், நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குறேன்னா அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்ன கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர், டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர், அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க வாங்க மேலே வாங்க, நீங்கள் மேடையில் இருக்கணும். ஆக்சுவலாக முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை சொன்னார், செம்ம சூப்பராக சொன்னார். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னார். முதல் 15-20 நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து டைரக்ஷன் டீமில் எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணார், அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. மேடம் பத்தி சொல்லணும், அங்கிருந்து நான் ஆரம்பிச்சேன். மேடம் பத்தி ஆரம்பிச்சு, மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னன்னா லிங்கன் தான் கூப்பிடுவாங்க, அவங்க லிங்கேஷன் கூப்பிடுவோம். இல்லைங்க எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்க முத்து பிரதர்கிட்ட கேட்டுங்க, ஆனா ஸ்பாட்ல நான் இருப்பேன், நான் சொல்றதை மட்டும் நீங்க எனக்கு நான் சொல்றதை நீங்க பண்ணா போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆகிடுவேன். ரொமான்ஸ் எல்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமானது என்னன்னா 2 விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு. டான்ஸ் ஆடல் வரல அப்படின்னா
ஓகே, இல்லை ஸ்டண்ட் வரலனோட ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்போதான் நடிச்சுட்டு வர ஹீரோன்னு நடிக்கிறதுனால நமக்கு அதில் பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்ணுறான்னா 6 அடியிலேருந்து 6 அடியிலேருந்து குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா, பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ். அவங்க லியாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்போதான் மூடில் செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்போதான் நெருங்குவேன். லிங்கான்னுவாங்க, சொல்லுங்க மேடம். அப்படி இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓடுறேன்னுவாங்க. சரிங்க மேடம். வெள்ளை காட்சி கொடுத்தோன்னே ஏன்பா? இல்லை மேடம் சத்தியமா அப்படிலாம் இல்லை மேடம், நான் ரெடி ஆகிட்டு அப்படின்னு நான். சரிங்க மேடம், ஓகே. இப்போ அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்றாருங்க. அடுத்து ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆகிடும், நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ள வருவார். பிரதர் அப்படின்னுவார். பிரதர் இன்னொரு இப்போதானே ரெடி ஆன அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க. டக்குன்னு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதானே மேடம் வேணும், இதை நான் சூப்பராக பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுருவோம். ஸோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணலாம், முறைச்சி கூட நின்றுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தால் நம்மளும் ஆயுதம் எடுக்கலான்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குதுல்ல. ஆனால் என்னென்ன போவான்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனால் இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒன்றுமே அன்பு எடுத்துருவாங்க. ரெண்டாவது அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைங்க எனக்காக பண்ணுறாங்க, சரிங்க மேடம் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும். ஸோ முழுக்க இந்த படத்தில் என்ன அவங்க வந்து ரொம்ப அன்பாக தான் வேலை வாங்கினாங்க. அன்பாக ஏதாச்சும் நான் பண்ணலாம், என்ன எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டாங்க. எனக்காக இல்லைங்க ஒரு டைம் பண்ணுறாருன்னுவாங்க. சரிங்க மேடம், ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. ரொமான்ஸ் இல்லை ஒன் முறை போகாது. மற்ற ஓடி வரத்து, எகிரி குதிக்கிறது, இதில் மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எனக்காக பண்ணுறீங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அவங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்க, எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. சரிங்க மேடம், ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்டில், நான் கேட்டுட்டேன், நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். அந்த படத்தோட கேமராமேன் பற்றி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில் பறந்தேன்னா டோனி 30 அடியில் பறந்துட்டு இருப்பேன். பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே பாருங்க அப்படிங்குவாரு. சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலாக கௌதமன் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு கேமராமேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஸ்டண்ட்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக ஓட்டுக்கிட்டு இருப்பார் கேமரா வச்சு. பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்டர். சந்துரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா, டானாக்காரன்ல பழகனா நேரடியாக நாங்கள் 2 பேர் பார்த்துல. டானாக்காரன்ல அண்ணா வந்து லிரிக் எழுதி அனுப்புறாரு. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதி பாவல் கிட்ட கொடுத்துட்டேன். தலா இது எப்படி இதில் பாருங்க டான் அப்படின்னு சொல்றேன். டான் இது லிரிக் பயங்கரமா இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டே தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு. இல்லடா கூப்பிட்டு போய் அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்லைண்ணே உள்ள சீன் இருக்குண்ணே. வாடா நானே போறேன் உனக்கு நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. சரின்னு போனா ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்கேன் காட்டு அடினாரு. அதான் நான் சும்மா அப்படி எழுதுறேன். உடனே சந்திரன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருன்னு இவர் தான் லிரிக் ரைட்டர். ஐயோ ரொம்ப ஆனா நான் சும்மா விளையாட்டா எழுதினேன். இது நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரிகள் எழுதியிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க சொல்லிட்டு அண்ணன் ஒன்று அனுப்பியிருந்தாரு. ஆனா எந்த விட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியா ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏன் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா, எல்லாம் செம சூப்பரான பாடல்கள் இல்லை. அப்புறம் இன்னைக்கு சிறப்பு இருந்தால் கில்ட்ல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்க அண்ணன்களை பத்தி நான் ஆரம்பிக்கணும். தமிழ்னா உண்மையா சொல்ல போனா இந்த நிகழ்ச்சிக்கு எங்க அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ்னா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி நான் டானாக்காரன்ல லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமுயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பக்கம் தலைவர 4 பக்கம் டைலாக் 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு, அடிச்சுவீங்களா அப்படின்னாரு. தூரத்துல தமிழ்னா வந்து டேய் ஐயா அவரு அடிச்சுவாடையா தம்பி அடிச்சுவாடா அப்படின்னாரு. முடிச்சிடலண்ணா ஓகேண்ணா. அந்த கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்க இருந்து என் மேல வந்துச்சுன்னு தெரியல. அவன் அடிச்சிருவான் தம்பி அடிச்சிருவான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட ஒரு அழகா சொல்லுவாரு. அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு
பயங்கரமா ஆயிடுச்சு. டானாகர்ல முதல் நாளே அப்படி நின்றுட்டேன். ரைட்டு, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணலாம். அந்த அளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு, அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட்ட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதுல ஒரு இலக்கம் இருக்கும் தமிழன் ஆகிட்ட. நான் மட்டும் இல்லை, எல்லா தம்பிகளும் சரி. டானாகர் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழனா சொல்லிட்டு உயிர் ஓட ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு எங்க அண்ணன் தமிழன் கௌதம் தோழர். ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்குள்ள சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டு எஸ்ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்போதான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோழத்தோட, எக்ஸலண்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன், எனக்கு அதோட வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோழர்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினேன். ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்ல உட்காந்தாலும் நான் பார்த்துருவேன். அடி பொழந்துருவார், ஆப்போசிட்ல எல்லாம் இருந்தாலும் உட்காரான் அவனு அப்படின்னு அண்ணன். அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனால் ரொம்ப தேவைண்ணே. அது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கேன், மும்மொழி கொள்கைலாம் போயிட்டு இருக்கு. தயவுசெய்து விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாதுன்னு எங்களால் நாங்கள் 2 மொழியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க கொடூரமாக கஷ்டப்பட்டோம். அதில் 3வது மொழிலாம் நாங்கள் அதெல்லாம் விட்டுறாதீங்க. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் செந்தமிழ் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஒரு படம் கண்டிப்பாக. அண்டு திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு எதுவுமே இருக்க, ரொம்ப சிம்பிளாக ஸ்பாட்டில் வந்து ஏதாவது டவுட் நான் என்கிட்ட கேட்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலேயே ஒரு மாதிரி டெம்ட் ஆகி பயங்கர நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சுருவாங்க நம்ம ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது. அண்டு லியா இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல். பட் ஒரு டஃப்பான சூழல் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே சரி, ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்லுவேன், அவங்க யூகே இங்கிலீஷில் அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும் லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமாக நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்னைக்கு இல்லை. ஸோ பட் தேங்க்ஸ் லியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுவோம் திடீர்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்டான மியூசிக் ரைட்டர். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தோம், பட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்று பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கமிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாண்டி. அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினாரு முத்துத்தோட. இந்த மாதிரி செம சூப்பராக சாண்டி போட்டார். சாண்டி இருக்கேண்ணா, அப்போ ஓகேண்ணா சாண்டி நீங்கள் மேடம் இப்போ பாக்கியண்ணா ஓகேண்ணா நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான இது படமாக முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லவ் யூ மச்சி, செமையாக கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸில் கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோவமாக ஆக்சுவலாக கூப்பிட்டாரு. அப்போ டேட் எது பிரச்சனை, லுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. முடிவெட சொன்னார் இல்லை ஐயா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம போன நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேறு யாரும் சொல்லணும், எல்லாரை பற்றி சொல்கிறேன். நான் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்காலில் இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ அன்பான மக்கள். அண்டு அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலாம், நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். அப்போ ஷூட்டிங் பண்ணணும், இன்னைக்கு பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவார். ஸோ இந்த டீம் மேலே அவ்வளோ அன்பாக வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம். ஆமாம் முடிச்சு இந்த படம் வெளியீடு காத்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
என் பேர் அனீஷ். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக நான் வேற ஒரு லுக்கில் இருந்தேன். ஸோ எனக்கு சவுந்தர் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஸோ ஃபேஸ் இதில் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு கன்னட மூவியில் வேற ஒரு கேரக்டராக பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ பட் என்ன சவுந்தர் சார் சொன்னார், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இது வந்து த்ரூ அவுட் த சீன்ஸ் நீ வந்து ட்ராவல் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமை பார்த்ததுக்கப்புறம் அந்த என்னை பார்த்ததும் அவங்க வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. பட்டு நானும் சவுந்தர் சாரும் டிஸ்கஸ் பண்ண கேரக்டரே வேற. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, ராஜலட்சுமி மேம் வந்து நாட் ஓன்லி த ப்ரொடியூசர், அவங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டர். ஒரு ஆர்டிஸ்டை எப்படி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி லுக் கிரியேட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த கதை எழுதுற டைமும் அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அப்பப்பமா டிராவல் இருக்கும், அந்த டிராவல்ல வந்து எங்க கூட அவங்களும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்களோட டீம். ஆக்சுவலா நாங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆக்சுவலா அது நடிச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு ஃபாரினராகவே என்ன மாத்திட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தமிழே பேச வராத மாதிரி கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மாதிரி பண்ணி, ஸோ ரொம்ப ஹாப்பி டிராவலா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ஸ்டோரிஸ், ரொம்ப ஃபன்னா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு என்னன்னா ஒரு காலேஜ் ஃபீல் கிடைச்சது, அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து நாங்கள் டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாவே இல்லை, ஒரு ஃபேமிலி சேர்ந்து சாப்பிடுறோம், சேர்ந்து ஜாலியா இருக்கிறோம். அதுல வந்து ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. அந்த மேம் எங்கேயுமே எங்களை ஒதுக்கி வைக்கவோ இல்ல ஒரு பார்ஷியாலிட்டி நீ வந்து அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சேம் ரெஸ்பெக்ட். நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு எங்க கூட வந்து சாப்பிடுறதும் அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ராஜன் சார் வந்து எங்க இருந்தாலும் வந்து எங்களை சுத்தி சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கரெக்டா சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த டீம் வந்து அப்படின்னா ரொம்ப கேரிங்கா இருந்துச்சு. அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண ஒரு கால்குலேஷன் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களோட ரோல்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் இன்னும் மேம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்தது எல்லாருக்கும், கேமராமேன்ஸ், மீடியாஸ் எல்லாரும், இவ்வளோ பெரிய க்ரௌட் ஆக்சுவலி இதுல தெரியுது நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க மேம்க்கு, எங்க டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ராஜன் சார் தேங்க்யூ. ராஜன் சார், சவுந்தர் சார் தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மை சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட முதல் படப்பாடம் கூட இதை சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சாண்டி அண்ணனுக்கும் ஜெயலட்சுமி அண்ணனுக்கும் பெரிய நன்றி. சூப்பர் சிங்கர் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஆல்பம் பாடியிருக்கேன், நிறைய பெரிய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் படத்தில் எந்த பாட்டும் வரல. ஸோ இதுதான் முதல் படம் என்னோடது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இந்த படம் நல்லபடியாக வெற்றியாக இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு மீட், ஃபஸ்ட்டு பேச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுனதில்லை, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருந்தினருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பீச் கொடுத்துட்டு ஆங்கரிங்க்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் சார் எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி அவருக்கு. ஜெயலட்சுமி மேம், ஒரு படம் பண்ணும்போது நான் ஆக்சுவலி 9 வருஷமா ஆக்டிங்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குத்துப்பட்டுற ஆர்டிஸ்ட் நான். ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 3வது படம். ஆக்சுவலி 3வது படத்துல இப்போதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்க்ரீன்ல நான் மேபி பார்க்க போறேன். அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேம். படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு
படம் இயக்குறது எப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிறது போல அப்படிதான் ஒரு படம் எடுக்கணும் இயக்குனர் ஆகணும்னா. அப்புறம் ப்ரொடியூசர் ஆகணும்னு யோசிச்சு பார்த்துக்குங்க எப்படி இருக்கணும்னு. இந்த ரெண்டுமே இருந்துன்னு இந்த மேடம் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க கல்லு மாதிரின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது பெரிய விஷயம். அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம பாராட்டலாம். அவங்க வந்து ரெண்டுத்தையுமே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரின்னா எப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிங்க அப்படி தான் ரொம்ப ஆனால் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு அவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. வெளியே கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த வயசில் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னாரு. வயசு என்பது உடல் சார்ந்தது தான், கிரியேஷனுக்கு வயசே கிடையாது. 100 வயசில் கூட கிரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம். மனம் என்பது வேறு, உடல் வயசுன்றது உடல் தான். அப்படி பார்க்கும்போது எங்காக இருக்காங்க ஜெயலட்சுமி மேடம். அவங்கள வந்து நான் உண்மையாகவே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அது சப்போ சரியோ எதுவோ அதை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபார்மில் நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தில் இந்த குழு வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாக்கிய அண்ணன் தான் வழக்கம் போல் பாக்கிய அண்ணன் தான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து கூட்டினு கேப்டனாக இருப்பார், அப்படிதான் இருந்தார். அப்போ வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு வந்து பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. மனுஷன் என்ன கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரே டேக்லேயே இவ்வளோனா ரீடேக் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, வேணும்னே ரீடேக்லாம் வாங்கியிருப்பாரு, இவ்வளோலாம் வாங்கியிருப்பாரு. இவ்வளோ இருந்திருக்கோம், ஆனால் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு என்னென்னா, நான் வந்து வடசென்னை படத்தில் வர அந்த பூண்டி தங்க மரத்தருன்னு இருக்குல்ல, வெற்றி சார் பண்ணியிருப்பார்ல, அங்கே தான் பிறந்து வாழ்ந்தேன் நான். எனக்கு கடற்கரை என்பது எனக்கு ரொம்ப, நான் அப்படி தான் பிறந்தேன், அங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு வந்து நான் அடிக்கடி இவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஜனநாதன் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், உண்மையாகவே ஒரு மீனவர் சார்ந்து ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழில் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல, நான் படம் பார்க்கல. பட் பேக்ட்ராப்பாக இருக்குதா இல்லை வாழ்வியலாக இருக்குதான்னு தெரியல. அப்படி வாழ்வியலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அவங்களுக்கு நன்றி. அப்புறமா ஸ்டேஜில் இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் நன்றி. சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த சாங்ஸில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். போக சிங்கர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். சந்துருன்னு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நல்லா ரொம்ப சூப்பராகவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவரை. ஸோ நான் ஒரு பேராக கூப்பிடலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு ஃபோனை எடுத்து பார்த்தேன், பக்கத்தில் டார்லிங் என்ன மனப்படம் பண்ணுறியா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்த நம்ம பாக்கியனுக்கு நன்றி. ஆக்சுவலி ஸோ பாக்கியன் தான் என்னை வந்து மேடமுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேடம் ஸ்டூடியோவில் வந்து சாங்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுனால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, ஹீரோ லிங்கேஷ் டார்லிங்க்கு நன்றி, ஹீரோயினுக்கு நன்றி. இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்ட்ல சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முத்து பிரதர் அண்ட் ராஜன் காம்ப்ரமைஸாகவும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி தராங்க. ஸோ இது போக மேடமுக்கு வந்து தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. அது சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என் காதலே என்றால் பாக்கியா, பாக்கியா என்றால் என் காதலே. இந்த படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எனக்கும் பாக்கியா தான். அதை மட்டும்தான் சொல்லணும்னு வந்திருக்கேன். பாடல் அருமையா வந்திருக்கு. என்னது ஏதானதோ சாங் ஒன்று எழுதி முடிச்சுட்டு மேடம் எனக்கு கொடுத்த 2 வரியோட போயிடுறேன். அதில் வந்து அவங்க ஒரு டேஸ்ட் சொன்னாங்க, எனக்கு இப்படிதான் நீ எழுதணும், அதை மாற்றி எழுதுனா தேவையில்லைன்னாங்க. சரணத்தில் ஒரு வரி எழுதியிருந்தேன், நீர்த்தொடும் நாணல் போலவே நான் இங்கு ஆகிறேன், நீத்தோட ஆசை கூடுதே வேர்வரை வேகிற, காற்றோடு காதல் பாஷைகள் உன்னோடு பேசுற, ராத்திரி நேரமாகி யாத்திரை போகிறேன். சூப்பரா வந்திருக்கு சந்திரன். எனக்கு இப்படிதான் வேணும் எழுதிட்டேன். ஐட்டம் சாங் கொடுத்தாங்க, கொஞ்சம் தூக்கான ஆபாசமா எழுதிட்டேன். சந்துரு தப்பு சந்துரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, பெண்களை கொச்சப்படுத்தி எழுதக்கூடாது, கொஞ்சம் நாகரிகமா எழுதுனாங்க. அந்த ஐட்டம் சாங் அழகா எழுதியிருக்கிறேன். நன்றி. பாக்கியாவுக்கு நன்றி. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது ஒரு 4-5 பேர் மறந்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சா சொல்ல நினைச்சேன். அருமை சகோதரர் முத்துக்குமார், ஜோதி பிரதர், சவுந்தரராஜன் சார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சந்திரசேகரன் வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது போல பாக்கியாரனை ஏத்துனீங்கன்னா இந்த அரங்கமே அறிந்திருக்கும். சினிமால வந்து ரொம்ப முக்கியமான ஆளு பாக்யராஜ். என்ன உண்மையிலேயே நிறைய அதை பத்தி சொல்லலாம்.
நான் வேலையை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் என்னெல்லாம் டிராவல் பண்ண வச்சாரு. இந்த மேடையில் நாங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால அந்த பாக்கியராஜில் யாரும் நீங்கெல்லாம் பார்க்கணும். படம் சக்சஸ்னா பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால நன்றி எல்லாருக்கும். நானு ராமு கௌதம் அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் ரூம்மேட்டு. அப்போ யாருமே நாங்கள் டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ எல்லாருமே டைரக்டராக இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்கு பின்னால் எப்போதுமே இருப்பாரு. இந்த படத்துக்கு கலந்துட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா தனாக்கரில் ஒரு பழமா நின்றது லிங்கேஷ், ராம் சாரு, பாக்யராஜன், சந்திரசேகரன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பழமா நின்றாங்க. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவா இருக்கு. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலே ஒரு ஆண்களுக்கு நிகராக 50க்கு 50 வரணும். இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. இன்னைக்கு வர்ற பெண்கள் சுதாகங்கிற படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. அது மேடமும் வளரணும். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நன்றி.